பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த குனாஃபா சாக்லேட்டை உங்களோட லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த குனாஃபா சாக்லேட் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிஸ்தாவை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதோட அந்த தோல் ரிமூவ் பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குனாஃபா சாக்லேட் தேவைன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கொரியர் சர்வீஸ் கூட இருக்குது. நம்மக்கிட்ட குனாஃபா சாக்லேட் கிடைக்கும். அடுத்தது இதை வறுத்துட்டு இதோட தோலை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட சாக்லேட் இருக்கு இல்லையா, சாக்லேட்டு அப்புறம் மில்க் மேடெல்லாம் சேர்த்து அதை அரைச்சி அந்த டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு குனாஃபா டோ இருக்குது இல்லையா, குனாஃபா சேமியா அதை நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக அதை வறுத்து எடுத்துட்டு அது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்துட்டு சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த சாக்லேட்டில் ஃபில்லிங்ஸ் கொடுத்து எடுத்தோன்னா குனாஃபா சாக்லேட் ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். சில கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, ஆனாலுமே ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். அந்த பொருட்களெல்லாம் வாங்கி நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது தான். இல்லை உங்களுக்கு மொத்தமாக பல்க் ஆர்டர் வேணும் அப்படின்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்தா பேஸ்ட்டு, அதை நம்ம வறுத்து வச்சுருக்க குனாஃபா சேமியா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு இல்லைன்னா மில்க் மேட் ரெண்டில் உங்களுக்கு எது தேவையோ, எதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் மில்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம மோல்டில் ஊற்றிட்டு ஃபஸ்ட் லேயர் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுக்கணும். செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா டவ் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சுற்றிக்கணும். சேர்த்துக்கிட்டு அதை நடுவில் ஃபில்லிங்ஸாக கொடுத்துட்டு அடுத்த லேயர் மேலேயும் இதே மாதிரி சாக்லேட்டு சேர்த்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குனாஃபா சாக்லேட் ரெடி. இது நம்ம சிம்பிளாக வீட்டில் செய்யலாம். உங்களுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் இது செஞ்சிட்ருக்காங்க எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்ச வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் குனாஃபா சாக்லேட்டு. வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் எடிட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் டைமே இல்லை. என்னோட சோம்பேறித்தனம் தான் முக்கியமான காரணம். சரி இன்றைக்கி கண்டிப்பாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இதை எடிட் பண்ணி இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சாக்லேட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் குனாஃபா சாக்லேட்டு. அதோட அந்த டேஸ்ட் வாயிலே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குனாஃபா சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது காம்பவுண்ட் சாக்லேட்டில் பண்ணக்கூடாது, இது சாக்லேட்டில் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். காம்பவுண்ட் சாக்லேட்லேயும் பண்ணலாம், அந்த டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.